நாம் டால்ஸ்டாய் அவர்களுடைய கதையை தற்பொழுது கேட்கலாம். ஒரு காட்டுப்பகுதியிலே ஒரு அழகான சேவல் இருந்தது. அந்த பகுதியிலேயே ஒரு நரி அந்த சேவலை பார்த்து விட்டது. சேவலும் நரியை பார்த்து விட்டது. உடனடியாக பக்கத்திலே இருந்த ஒரு குடிசை, அதன் மீது இந்த சேவல் ஏறிக்கொண்டது. சேவல் ஏறிக்கொண்டவுடன் நரி மிக அருகில் வந்து, சேவலே சேவலே, நீ மிக அழகாக இருக்கிறாய், நல்ல திட காத்திரத்துடனும் இருக்கிறாய், ஆகவே நீ என்னுடன் வா, நாம் இருவரும் விளையாடலாம் என்று கூறியது. நரித்தந்திரம் தெரியாதா என்ன? உடனே சேவல் சொன்னது, இல்லை நண்பா, எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது, என்னால் இப்பொழுது விளையாட முடியாது, ஆகவே வர இயலாது என்று தெரிவித்தது. திரும்பவும் நரி, நண்பா, நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய், நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், நாம் விளையாடலாம், அவ்வளவுதான். இன்று உனக்கு ஒன்று தெரியாது, கடவுள் வந்தார் நம்முடைய காட்டிலே. கடவுள் வந்து ஒரு யாரும் எந்த விலங்கும் இன்னொரு விலங்கை சாப்பிடக்கூடாது, கொன்று கொழிவிக்கக்கூடாது என்று ஒரு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே நீ வா, நாம் இருவரும் விளையாடலாம் என்று கூறியது. உடனே இந்த சேவல் சொன்னது, நண்பா, நீ கூறியது அனைத்தும் சரியாக கூட இருக்கலாம், கடவுள் கூட வந்து சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன், இன்னும் எனக்கு விளையாட விருப்பமே இல்லை, ஆகவே என்னை விட்டுவிடேன் என்றது. திரும்பவும் நரி சொன்னது, நீ தவறாக என்னை புரிந்து கொண்டிருக்கிறாய், இறைவன் ஆணைப்படி யாரும் யாரையும் வேட்டையாட மாட்டோம், ஆகவே நீ என்னுடன் வந்து விளையாடலாம், நாம் இருவரும் மகிழ்வாக விளையாடி கழிக்கலாம் என்றது. உடனே சேவல் சொன்னது, நண்பா, நீ சொல்வது அனைத்தும் சரிதான், இறைவன் கூட என்ன சொல்லியிருக்கிறான், யாரையும் யாரும் வேட்டையாடக்கூடாது என்று. ஆனால் உன் பின்னால் திரும்பிப்பார், ஒரு வேங்கை உன்னை வேட்டையாட ஓடி வந்து கொண்டிருக்கிறது, இறைவனுடைய ஆணை அதற்கு தெரியாது போல் இருக்கிறது, ஆகவே நீ அதனுடன் விளையாடலாம் என்றது. இதை கேட்டவுடன் நரி ஓடியே போய்விட்டது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சிலரை வசப்படுத்த பல வஞ்சக புகழுரைகளை கூறலாம். அந்த வஞ்சக புகழுரைகள் சில நேரங்களில் கடவுள் ஆணை என்று கூட கூறலாம். இந்த நரியின் தந்திரம் சேவலை உண்பது, சேவலை வேட்டையாடுவது, ஆனால் அது வஞ்சகமாக மிக அழகாக ஒவ்வொரு சமாதானமாக சொல்லி வா விளையாடலாம் என்று கூறியது. ஆனால் அதனுடைய எண்ணம் விளையாடுவது அல்ல, அதனை தின்பதுதான். ஆகவே நாம் குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் இவ்வாறு புகழ் மொழிக்கோ வஞ்சக மொழிக்கோ மயங்காமல் உண்மை நிலையை திடமாக நம்பி இருந்தால், இத்தகைய இறைவன் பெயரை கூறி வஞ்சகத்தில் ஈடுபடுவோரோ, வஞ்சக மொழியால் கூறி ஈடுபடுவோரோ கட்டாயம் அவர்கள் அடையப் போவது தோல்வியே. ஆகவே நரியின் தந்திரத்தை உணர்ந்து கொண்ட சேவல் போல நீங்களும் சிறுவராக இருந்தாலும் மிக சாமர்த்தியமாக இருக்க வேண்டும் என்பதனையே இந்த டால்ஸ்டாய் கதை கூறுகிறது. வணக்கம்.